துணை. இப்ப வந்து அதர்வண வேதத்துல பிரித்திங்கிரா தேவி என்ற ஒரு சக்தி, அற்புதமான சக்தி. இந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தின்னா, எப்படிப்பட்ட சக்தி வாழ்ந்த தேவதைகளால நமக்கு வந்து மாந்திர பிரயோகம், ஏவல் நம்மளுக்கு செஞ்சு, அதால நம்ம பாதிச்சு அடைஞ்சிருந்தாலும், அதுலேருந்து வந்து நம்போ விடுவிச்சுக்கலாம். அந்த பாதிப்பு வந்து சரிப்படுத்திக்கலாம். எப்படின்னா, இதுல வந்து சாகினி, டாகினி, அதுக்கப்புறம் எச்சினிகள், பிரம்ம ராட்சசகள், அதுக்கப்புறம் வந்து வேதாளங்கள் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தேவதைகள் வச்சு கூட அவங்களுக்கு வந்து ஒரு மந்திர பிரயோகம் பண்ணாலும், அந்த மந்திர பிரயோகத்திலேருந்து உங்கள காப்பாத்துக்கிறதுக்கு விடுபட்டுச்சு, வெளிய வந்து உங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவதை. அந்த தேவதை பேரு பிரத்திங்கரா. அந்த பிரத்திங்கிற தேவதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி. மாந்திரீக தொல்லைகள் எவ்வளோ பெரிய மாந்திரீகத்தினால ஏவப்பட்ட இந்த ஏவல்கள் இருந்தாலும் அந்த அம்மா வந்து தவிடுபொடி ஆகிடும். அது வந்து செம்ப ரூபணி அந்த அம்மா. அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அது வந்து அவ்வளோ பயங்கரமான சக்தி. அதுக்கு வந்து எதிரே நிக்க முடியாது. எப்படிப்பட்ட ஒரு மனிதனால் தானே இன்னொரு மனிதன் தீமை செய்றான். தேவதைகள் செய்யாது. இந்த மனிதன் வந்து அந்த தேவதைகள வந்து தேவையான வசியப்படுத்தி அதுக்குரிய பொருட்கள் வச்சு, இன்னாருக்கு நீ வந்து கஷ்டப்படுத்தான்னு சொல்லி வந்து அனுப்புறான். ஆனா தேவதைகள்லாம் ஒண்ணு தான். அப்போ அந்த மாரி தேவதைகள் யாரு கட்டுப்பாட்டுல நிப்பாங்க. அந்த கட்டுப்பாட்டுல அடங்கி நிப்பாங்க. அந்த கட்டுப்பாட்டுலேருந்து வெளிய வருவாங்கன்னு பார்த்தா, பிரத்யங்கிற தேவக மட்டும் தான் அடங்குவாங்க இவங்கலாம். மற்ற தேவதைகளுக்கு அடங்குறது கொஞ்சம் கஷ்டம். பிரத்யங்கரா அதுக்கு விசேஷமான தெய்வம். உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கும். இந்த தேவதைய வந்து பூஜை பண்ணணும்னா, நீங்க எப்படி பண்ணணும்? சொன்னா, நீங்க வந்து அ மொளகாய் இருக்கு இல்லையா? காஞ்ச மொளகாய் இருக்கு இல்லையா? அது தட்டி ரொம்ப தூளாக்காம, கொஞ்சமா அப்படி தூளாக்கணும். தூளாக்கி ஒரு சாம்பிராணி, டிடிகே சாம்பிராணி அதில கலந்துடணும். கலந்துட்டு நீங்க வந்து எப்படி தூப தீபம் போடுவீங்க, அந்த மாரி அ க் நெருப்போட கண்டு தண்டுகள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நெருப்போட கட்டிகள். அது வந்து ஒரு 10 கட்டிகள் அப்படி எடுத்துட்டு, நல்லா நல்லா பெருசு பெருசா இருக்க மாரி எடுத்துட்டு, ஒரு ஒரு தட்டுல போட்டு, அந்த தட்டுல வந்து இந்த சாம்பிராணியும், இந்த காஞ்ச மொளகாய் இடிச்சு போடுங்க. அதுவும் கலந்து போட்டு, நீங்க வந்து வீட்டு வெளியவோ, வீட்டுக்குள்ளாரையோ, அது வீட்டுக்குள்ளார வந்து ஆள் இல்லாம இருக்கணும். அது இல்லாத வீட்டுக்குள்ளார வேண்டாம். வீட்டு வெளிய வச்சு நீங்க செஞ்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, அவங்க பேரெல்லாம் சொல்லி நீங்க வந்து ஒரு ஒரு பிடி அதில அள்ளி போட்டுருந்தீங்கன்னா, அந்த நெருப்புல, அது புகையா மாறும்போது, அந்த புகை வந்து பிரபஞ்சத்தில கலக்கும்போது, உங்களோட கெட்ட சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது இழுத்துக்கும் அப்படியே. உங்களுக்கு என்ன மாரி ஏவல்கள் இருக்கட்டும், எந்த மாரி துஷ்ட தேவதைகளால உங்களுக்கு ஏவப்பட்டிருந்தாலும், அந்த ஏவல் வந்து அந்த பிரத்யங்கிற நாமத்த சொல்லி நம்ம அதில அந்த நெருப்புல போடும்போது, அந்த புகை வரும்போது, உங்களோட கெட்ட சக்திய அத இழுத்துட்டு, அத எடுத்து போய் வெளிய விட்டுரும். அவ்வளோ அற்புதமா நடக்குங்க இது. உண்மையான வேலை இது. இது வந்து செலவே இல்லாம குறைந்த செலவில நம்மளோட பிரச்சனை தீர்த்துக்கலாம். நம்ம ஏவல தீர்த்துக்கலாம். நம்ம கர்ம வினை போக்கிக்கலாம். நம்ம உடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அவ்வளோ அற்புதமான சக்தி. பிரத்யங்கிரா தேவி. அந்த பிரத்யங்கிரா தேவியோட மந்திரத்த காட்டுறேன். அந்த மந்திரத்த பார்த்துக்கங்க. இந்த மந்திரத்த வந்து இந்த மந்திரத்த நீங்க அந்த நெருப்புல வந்து சாம்பிராணியும், காஞ்ச மிளகாய் தூளும் நீங்க போடும்போது, தூள் இல்ல. சும்மா இடிச்சு கொஞ்சம் லைட்டா. அந்த மாரி இடிச்சு நீங்க வந்து உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனை சொல்லி, இந்த மந்திரத்த நீங்க படிச்சுக்கொண்டே அந்த நெருப்புல போட்டீங்கன்னா, உங்க உள்ள இருக்கிற எல்லா கர்ம வினை தீர்ந்து, உங்க வாழ்க்கைய வந்து நல்லபடியா ஆக்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த பிரத்யங்கிரா தெய்வம். அதுக்கப்புறம் பிரத்யங்கிரா தேவி எங்க இருக்காங்களோ, அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை குடுத்து, அந்த அம்மாவுக்கு ஒரு புடவ சாத்தி, எலுமிச்சை பழம் வந்து மாலையா சாத்திட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாருக்கும். யாராலயும் உங்க வாழ்க்கைய கெடுக்க முடியாது. உங்க வாழ்க்கைய வந்து மேலும் 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 வளர்ந்து, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும் எல்லாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!